ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்கும் வணக்கம். நாளை வருகின்ற தேய்பிறை சஷ்டி. இது முருகனுடைய அருளானது அதிகமாக பாயக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். ஆனா பெரும்பாலானோர் அறியாத ஒரு உண்மையை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம். சஷ்டி நாளில் அல்ல, சஷ்டி முடிவதற்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய சில ரகசியமான வழிபாடுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். இது எத்தனை நபர்களுக்கு தெரியும் என்று தெரியவில்லை. இந்த ஒரு வீடியோவில் யாரும் சொல்லாத 5 அதிசய சஷ்டி வழிபாடு முறைகள், அதை எப்படி சரியாக செய்வது, எந்த நேரத்தில் செய்தால் நன்மைகள் நடக்கும், முருகனை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கணிசமான பலன்களை எல்லாவற்றையும் ஏற்படுத்துவார். இது அனைத்தையும் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதனை கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். தேய்பிறை என்பது தீமையை குறையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சஷ்டி என்பது முருகன் தன் வேலால் தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த இரண்டும் சேரும் பொழுது கெட்ட சக்திகள் அழிந்து போகும். குடும்பத்துல சண்டைகள் அனைத்தும் நீங்கிவிடும். கண் தீமை அனைத்தும் வெட்டாகும். வேலை தடைகள் முற்றிலும் நின்றுவிடும். மனதில் ஒரு தெளிவானது பிறக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று முடிவில் இல்லாமல் இருப்பவர்கள் இதை நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள். உங்களுடைய மனதளவில் ஒரு தெளிவானது கிடைக்கும். சஷ்டி விரதம் என்பது மனத்தின் சுத்தம், உடலின் சுத்தம், ஆன்மாவின் உயர்வை தரக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த சஷ்டி நாள்ல நீங்க செய்ய வேண்டிய யாரும் சொல்லாத 5 ரகசிய வழிபாடுகள், இதை மட்டும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவிற்குள் எப்படியாவது நீங்க செய்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். முதலாவதாக வேலை விரைவாக நடைபெறுவதற்காக வினைகர மஞ்சள் வழிபாடு. இதற்கு தேவையான பொருட்கள் சிறிதளவுக்கு மஞ்சள், ஒரே ஒரு வேல், பண வேல் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த ஒரு வேலானது உங்களுடைய வீட்டில் இருந்தால் போதுமானது. இதை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, மஞ்சள் உங்களுடைய வலது கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டு வேலின் முன்பு நீங்க வைக்க வேண்டும். வைக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூற வேண்டும். ஓம் விநாயா நமக, ஓம் விநாயா நமக அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி என் தடைகள் அனைத்தும் இன்றே நீங்க வேண்டும் அப்படின்னு நீங்க 3 முறைகள் இதை சொல்லி அந்த ஒரு மஞ்சளை எடுத்து உங்களுடைய கதவின் முன் தூவி விட வேண்டும். இதை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த மஞ்சளையும் நீங்க அந்த வேலையும் உங்களுடைய கையில் வைத்து இந்த ஒரு மஞ்சளை இந்த ஒரு மந்திரத்தை முருகப்பெருமானுடைய உருவக படத்திற்கு முன்பு கூறிவிட்டு அதற்கப்புறமா அந்த ஒரு மஞ்சளை எடுத்து கதவிற்கு முன்னாடி நீங்க தூவி விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். இதனுடைய பலனாக முயற்சிகள்ல தடைகள் எவ்வளவு இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்துமே உடைந்துவிடும். முடங்கிய வேலைகள் உங்களுக்கு மீண்டும் தொடங்க ஆரம்பிக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கும். இரண்டாவதாக கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். துளசி கற்கண்டுக்கான ஒரு வழிபாடானது நிச்சயமாக நடக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு துளசி இலை, ஒரே ஒரு கற்கண்டு, இந்த இரண்டும் இருந்தாலே போதுமானது. இந்த இரண்டையும் வேலைக்கு முன்பு நீங்க வைக்க வேண்டும். வைத்து ஓம் சரவண பவா அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க 7 முறைகள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த பிறகு இந்த துளசி இலையை உங்களுடைய தலையின் மீது சுற்றி வீட்டோட வெளியில் நீங்க தூக்கி வீசுங்க. அப்படி வீசி விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறும். மனதில் இருந்த பயம், பதட்டம் அனைத்தும் குறைய தொடங்கும். எனவே இது உங்களுக்கு பார்ப்பதற்கு எளிதாக தெரியலாம், ஆனால் இதனுடைய சக்தியானது உங்களுடைய வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த துளசி கிளைகளுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கு. அந்த ஒரு கற்கண்டை நீங்க இந்த ஒரு நேரத்தில் சாப்பிட்டு விடலாம். இல்லைன்னா அருகில் ஏதாவது எறும்பு ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த சிறு உயிர்களுக்கு அதை நீங்க தானமாக போட்டு விடுங்கள். இது உங்க பூஜையில் வைத்து இதை பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக இதை நீங்க செய்யலாம். மூன்றாவதாக பணம் வருவதற்கான ஒரு அதிசய அக்கினி வழிபாடு. இதற்கு தேவையான பொருட்கள் கற்பூரம், சிறிதளவுக்கு நெய், இந்த இரண்டையும் ஒன்றாக ஏற்றி வைத்து நீங்க இதை சொல்ல வேண்டும். கற்பூரத்தையும் நீங்க தனியாக ஏற்றணும், சிறிதளவுக்கு நெய் தீபத்தையும் நீங்க தனியாக ஏற்றணும். இந்த ரெண்டும் முருகப்பெருமானுடைய உருவக படத்திற்கு முன்பாக எரியும் பொழுது ஓம் குகேஸ்வராய நமக, என் வீட்டில் பணம் வளம் பெருக வேண்டும் அப்படின்னு நீங்க இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். அந்த 2 தீபமும் எரியும் பொழுது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா தீயின் வெளிச்சத்தை 30 வினாடிகள் நீங்க பார்க்க வேண்டும். பார்த்து கொண்டே இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. அதிர்ஷ்ட வாயில்கள் உங்களுடைய வாழ்க்கையில துறக்க ஆரம்பிக்கும். அதிர்ஷ்ட கதவுகள் திறந்து இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கு. எனவே இதனை மட்டும் நீங்க எப்படியாவது செய்து விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உருவாக்க முடியும். நான்காவதாக வாழ்க்கை சாந்தி பெறும். உப்பு, எள்ளு அதற்கான ஒரு பரிகாரம். இதற்கு தேவைப்படுகின்ற பொருட்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பும் சிறிதளவுக்கு நெல் இருந்தாலே போதும். அந்த எள்ளை நீங்க சிறிதளவுக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவற்றை உங்களுடைய
கை மீது வைத்து 3 முறை ஊதி வீட்டோட வடகிழக்கு திசையில வைத்து நீங்க விட வேண்டும். உங்களுடைய கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். கைகளில் வைத்து மூடிக்கொள்ளுங்கள். மூடிக்கொண்டு 3 முறை உங்களுடைய தலையை சுற்றி அதற்கப்புறமா அதை 3 ஊது நீங்க ஊதிக்கொண்டு அதை உங்களுடைய வீட்டோட வடகிழக்கு திசை இருக்கல்லவா, அதை அந்த வடகிழக்கு திசையில உங்களுடைய வீட்டிற்குள் வைத்தாலும் சரி, வீட்டிற்கு வெளியில் வைத்தாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றது. உங்களுடைய வீட்டிற்குள்ளேயே ஏதாவது ஒரு துணியில் மூட்டை போல கட்டி அதை உங்க வீட்டோட வடகிழக்கு மூலையில இதை கீழே ஓரத்திலேயோ இல்லைன்னா மேலேயோ உங்களுடைய வீட்டில் யாரும் எடுக்காத யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் இதை நீங்கள் வைத்து விடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வீட்டில் இருந்த சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எந்த விதமான சுப காரியங்கள் தொடங்கினாலும் அதில் ஏதாவது தடைகள் ஏற்படுகிறது அப்படின்னா நிச்சயமா நீங்க இந்த ஒரு நேரத்தில் இதை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு சின்ன செயல்ல இருக்கு. 5வதாக கண்களை திறக்கும் சிவப்பு பூ வேல் வழிபாடு. இதற்கு தேவையான பொருட்கள் சிவப்பு செம்பருத்தி இல்லைன்னா செங்காந்தல் பூ. இந்த 2 பூவுல ஏதாவது ஒரு பூவானது இருந்தாலே போதும். வேலின் முன்பு இதை நீங்கள் வைத்து சொல்லணும். ஓம் வள்ளி தேவசேனை சமாதே நம ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறுங்க. பூவை குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நாக்கின் கீழ் ஒரு வினாடி மட்டும் நீங்க தொடுவிக்க வேண்டும். இப்படி மட்டும் நீங்க செய்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நடக்கும். இந்த பூவை எடுத்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் நாக்கோட கீழ்ப்பகுதியில ஒரே ஒரு வினாடி மட்டும் நீங்க தொடுற மாதிரி வைத்துக்கொண்டு அதற்கப்புறமா இந்த ஒரு பூவை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜையில வைத்து விடுங்கள். இப்படி நீங்க செய்யுங்க. உங்களுடைய வீட்டுல தெய்வ சக்தியானது தெய்வ சக்தியின் நன்மைகளும் தெய்வ சக்தியோட நடமாட்டமும் அதிகரிக்க தொடங்கும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். மனதின் திறமையானது உங்களுக்கு பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது யோசனைகளும் புதிய புதிய ஐடியாக்களும் முயற்சிகளும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வழிபாடை செய்யக்கூடிய ஒரு நேரம் காலையில 6 மணிலிருந்து 8 மணிக்குள் நீங்கள் செய்யலாம். இது ஒரு தெய்வீக நேரமா கருதப்பட்டு வருகிறது. மாலையில 6 மணிலிருந்து இரவு 8 மணிக்குள் செய்யலாம். இது ஒரு விசேஷமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சஷ்டி முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக இதை நீங்க செய்வதனால் உங்களுடைய வீட்டுல அதிக பலன்களானது கிடைக்கும். முருகன் தரக்கூடிய மிகப்பெரிய 7 முக்கிய வாழ்க்கையோட மாற்றங்கள். 1. உங்களுடைய தடைகளை உடைப்பார். வேலை, வியாபாரம், வீடு, பணம் எங்கே தடை இருந்தாலும் அது அனைத்தையுமே மறைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 2வதாக வெற்றி பெறுகின்ற அதிர்ஷ்ட நேரம் உங்களுக்கு தொடங்கும். அடுத்த 24 நாட்கள் வெற்றியின் நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். 3வதாக குடும்பத்தில் அமைதியானது ஏற்படும். 4வதாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணம், வேலை, உறவு வாய்ப்புகள் இது அனைத்திலும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். நோய்களின் சக்தியானது குறைய தொடங்கும். உடலும் மனமும் உங்களுக்கு இனிமே வருகின்ற நாட்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்றது போல நிச்சயமாக மாறிவிடும். எதிரிகள் போக விடாமல் விலகி செல்வார்கள். எதிரிகள் உங்களுடைய வாழ்க்கையை எதிர்த்து நிற்காம இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கும். தெய்வ அருளானது நிலைத்து நிற்கும். வாழ்க்கை முழுவதும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். இறுதியா ஒரே ஒரு சக்தி மந்திரம். இதை நீங்க நாளை சஷ்டியில இந்த ஒரு மந்திரத்தை 21 முறைகள் நீங்க கூறணும். ஓம் சரவண பவா, ஓம் உக்ர முருகாய நமக, என் வாழ்க்கை தடைகள் அனைத்தும் உடைத்து வெற்றி வழி திறக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க முருகனை நேரடியாக அழைக்கக்கூடிய வேல் சக்தி கொண்ட ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எப்படியாவது நாளைய நாள் முடிவதற்குள் கூறிவிடுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். நாளை தேய்பிறை சஷ்டி. உங்களுடைய வாழ்க்கையில தேவையான வெற்றி, செல்வம், நிம்மதி, ஆசீர்வாதம் அனைத்தையும் கொண்டு வருவதற்கான நல்ல ஒரு நாளாக இருக்கும். இந்த யாரும் அறியாத சிறப்பு வழிபாட்டு முறைகளை நம்பிக்கையுடன் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக ஆளாக்கப்படும். சரவண பவா, முருகனுடைய அருளும் எப்போதும் உங்களோடு இருக்க வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் அதனையும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய் ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.